இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்த பொழுது 3 நாட்களாக குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காமல் தாகத்தினால் தவித்தனர். 3 நாட்களுக்கு பின்பு மாரா என்ற இடத்திற்கு வந்தபொழுது அங்கே தண்ணீரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அந்த மாராவின் தண்ணீரோ மிகவும் கசப்பாக இருந்த காரணத்தினால் அவர்களால் குடிக்க கூடாமல் போயிற்று. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, 3 நாட்களாக தண்ணீர் கிடைக்காமல் நாவறண்டு நிற்கிறோம். கிடைத்த இந்த மாராவின் தண்ணீரோ கசப்பாக இருக்கிறது. நாங்கள் தாகத்திற்கு குடிக்க என்ன செய்வோம் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்து, அந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து தண்ணீரில் போடுங்கள் என்றார். அவர்கள் மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போட்ட பொழுது மாராவின் கசப்பான தண்ணீர் தேனை போல மதுரமாக மாறினது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையும் வாழ்வதற்கு கசப்பாக இருக்கிறதா? மோசையை போல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, மாராவை போல என் வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகள் வாழ்வதற்கு கசப்பாக இருக்கிறது. மாராவின் தண்ணீர் மதுரமாக மாறுவதற்கு ஒரு மரத்தை காண்பித்தது போல என் வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற கசப்புகள் மாறுவதற்கான வழியை காண்பியுங்கள். என் கசப்பான வாழ்க்கையை மதுரமாக மாற்றுங்கள் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற வியாதி, வறுமை, வேதனை, நிந்தை, அவமானம், பயம், சந்தேகம், பிரிவினை, சண்டை போன்ற எல்லா கசப்புகளையும் மாற்றுவார். தடைகள் மாறும், அற்புதங்கள் நடக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும். உங்கள் கசப்பான வாழ்க்கையும் தேனை போல தித்திப்பாக மாறும். ஆமேன்.